ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணி இந்த மாதிரி மெரூன் கலர் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. அது கூடவே சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் சுகரு, அரை கப் ஆயில், அரை கப் தயிர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பவுலில் ஊற்றிட்டேன். அது கூடவே கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 கப் மைதா மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு குக்கரில் தான் இந்த கேக் ரெடி பண்ண போகிறேன். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா போட்டு அது மேலே நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கேக்கை வேக விட்டு எடுத்துக்கோங்க. கேக் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.